யாருக்காகவும் அழாத, யாருக்காகவும் அழாத. இன்னிலிருந்து விடுதலை செய்யற உன்னை. யாருக்காகவும் அழாத. உன்னை அழ வைக்கிறார்கள் என்றால் உன் அழுகைக்கு அவர்கள் தகுதியற்றவர்கள். தகுதியற்றவர்களுக்காக நீ ஏன் அழ வேண்டும்? அழாத. இந்த உப்பு தண்ணி இருக்குல்ல, கண்ணில் இருந்து வருத, அது ரொம்ப பெருமதியானது. இப்படி வரட்டும் தண்ணி. உழைத்த அந்த உப்பு நீரை வெளியேற்று. ஒருபோதும் மன வலிப்பட்டு கண்களில் இருந்து அதை வெளிப்பட்டு விடாதே. ஏனென்றால் கண்களில் இருந்து துக்கத்தில் வரக்கூடிய தண்ணீருக்கு அடர்த்தி அதிகம். அது வாழ்நாளை தின்று போடும். எந்த நேரத்திலும் உன் மகிழ்ச்சியை யார் கையிலும் கொடுக்காதே. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்தால் மகிழ்ச்சியாக இரு. யார் உன்னை அழ வைக்கிறார்களோ அவர்களுக்கு பதிலாக நீ அவர்களுக்கு செய்யும் மாபெரும் எதிர்ப்பு உன் மகிழ்ச்சியை நீ அவர்களுக்கு வெளிப்படுத்துவது. என் பிள்ளையே, மகிழ்ந்து இரு என்று ஒரு தாயாக உன்னை நான் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். மகிழ்ந்து களி கூறு, இதோ உன் பிரகாசம் வந்தது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதனை உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்களில் பெற்றுக்கொள். இந்த ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஸ்பார்க்கை மட்டும் கண்டுபிடிச்சிரு. எதில் உன்னுடைய வாழ்க்கையின் ஆழமான வெப்பம் இருக்கிறது, அந்த வெப்பம் உன்னை எந்த மாதிரி எலிவேட் பண்ணோங்கிறத நீ கண்டுபிடிச்சிரு. பல நேரங்களில் நாம் காமத்திலும் காதலிலும் அதை இந்த வயதிலே செலவழித்து விடுகிறோம். இந்த வயதில் அதை பாதுகாத்துக் கொள்கின்றவர்கள் வாழ்க்கை முழுக்க மகிழ்ந்து களி கூறுகிறார். மார்ச் 8 அன்னைக்கு கோல போட்டி, டான்ஸ் போட்டி, அப்புறமா அழகி போட்டி. எனக்கு இந்த அழகி போட்டி புரியறதே இல்லையா? குட்டிச்சோரில் உட்காந்துட்டு போற வர பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு உடலுடைய வளைவுகளை பார்த்து மார்க் போடுற பசங்களுக்கு இந்த சமூகத்தில் என்ன பேர் இருக்குல்ல? நான் என்ன சொல்றேன், அழகி போட்டின்னு கோட் சூட் போட்டு முன்னால் உட்காந்துட்டு அதே பொம்பளை பிள்ளைங்களை சுத்த விட்டு அதே மார்க்கை தானே போடுற. சர்வதேச அளவில் புகழ் பெறுது. எனக்கு உடன்பாடு இல்லை. பெண்களுடைய உடலை வைத்து கொண்டு வியாபாரம் செய்வதும், பெண்ணினுடைய உடலை குறித்து அவளுக்கான அந்த ஒரு நினைப்பை எப்பொழுதும் தந்து கொண்டே இருப்பதும், அது மிகப்பெரிய குற்றமாக நினைக்கக்கூடிய பெரியாரின் பிள்ளை நான் யோசித்து பார்க்கிறேன். பெண் என்பது சுதந்திரத்திற்கான வெளிச்சமான ஒரு உருவம். உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய உடல் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இருந்து நாம வெளியில் வந்து புத்தியோடு செயல்படக்கூடிய அந்த நேரத்தை, அந்த காலத்தை அறுவடை செய்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய சுதந்திரம் என்பது உடல் சுதந்திரம் மட்டுமல்ல, அதனோடு சேர்ந்த பொருளாதார சுதந்திரம். லக்ஷ்மி இருக்குல்ல, துட்டு காசு, அந்த காசு கொண்டவங்களுக்கு காசு அவங்க கிட்ட இருக்குன்னு யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க கிட்ட தான் மரியாதை. கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. படிச்சிருங்க. லக்ஷ்மியை பார்த்தீங்கன்னா தாமரையில் உட்காந்துருப்பா. சரஸ்வதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தாமரையில் தான் உட்காந்துருப்பா. இவ பத்மாசனத்தில் உட்காந்துருப்பா. சரஸ்வதி பார்த்தா கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருப்பா. பத்மாசனத்தில் உட்காந்துருக்கிறவ மகாலட்சுமி, கால் மேலே கால் போட்டுட்டு அப்படி உட்காந்துருக்கிறவ சரஸ்வதி. நான் சொல்றேன் பாருங்க, காசு யார் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், யார் வேண்டுமானாலும் அதை கொள்ளை கொண்டு போகலாம். ஆனால் சரஸ்வதி யாரிடத்தில் இருக்கிறதோ அதை யார் வேண்டுமானாலும் சம்பாதித்து விட முடியாது. முயற்சி செய்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அவள் கிடைக்கிறாள். அவள் வந்துவிட்டால் அதை வேறு யாராலும் பறித்துவிட முடியாது என்கின்ற அளவிலே சரஸ்வதி கல்வி உயர்ந்து நிற்கிறது. கல்வியை பெற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளை. கையிலே உங்களுக்கு கல்வி என்கின்ற ஆயுதம் இருந்தால் அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் இருப்பது போல் அந்த உயிருக்கு என்று ஒரு உயிர்ப்பு தன்மை இருக்கு. பொறி, ஒரு ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் இந்த சமூகத்தில் பிறக்கின்ற, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் இயற்கை தருகிறது. மேக்சிமம் நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ஸ்பார்க்கை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறதே இல்லை. கோல்டா செத்து போயிடும். பெர்னாட் ஷா சொல்கிறார், 40 வயதிலே பல பேர் செத்து போகிறார்கள், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. வாழ்கின்ற வரைக்கும் அந்த நெருப்போடு உயிர்ப்போடு இருப்பது, அந்த உயிர்ப்போடு இருந்துருங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் டவுன் ஆகும் போதெல்லாம் உங்க பேச்சு கேட்கிற மேடம், அப்படியே உற்சாகமாயிடுற மேடம். ஆனா இந்த மாதிரியான பொது மேடைகள்ல எனக்கு வர ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா சார்,
மேடம் சூப்பராக பேசுகிறீங்க, உற்சாகம் மாறும், 2 hours தான் மேடம் தாங்குது, சல்லுன்னு இறங்கிருது. இந்த பரமபதம் விளையாடும் போது ஜெயிச்சிட்டே வருவோமா, கடைசியாக பாம்பு கொண்டு வந்து கீழே இறக்கி விட்டுரும். மறுபடியும் சோழி போடு, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பி, சூரி சார் மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை முதல்லேருந்து ஆரம்பிக்கிறது கஷ்டம் சார். நான் இன்னைக்கு ஒரு மருந்தை, விதையை உங்களுக்கு தந்து விட்டு போகிறேன். ஆல் தி டைம் 24 hours நீங்க உற்சாகத்தின் விளிம்பில் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அது சொல்லிட்டு போயிடவா? டவுனே ஆக மாட்டீங்க. டவுனே ஆக, நான் டவுன் ஆகிறதே இல்லை, புரிஞ்சுக்கிட்டேன் நான். இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆள் தான் பர்வீன் சுல்தானா காப்பாற்ற முடியும் உன்னை, அது நீ தான். கண்டுபிடிச்சிட்டேன் நான். என்னை நானே பார்த்துக் கொள்கிறேன், என்னை நானே பாதுகாத்துக் கொள்கிறேன். என்னை நான் எந்த நிலையிலும் கீழே விடுவதில்லை. விழுந்த பொழுதெல்லாம் எழும்பி நிற்கிறேன். ரொம்ப அழகான ஒரு ஃபார்முலாவை தந்துட்டு போறேன் நான். வாழ்க்கையில நாம எப்பொழுதுமே உற்சாகமா இருக்கணும். நேத்து கூட நான் சொன்னேன் இந்த விஷயத்தை. பெண்கள் என்பதற்காக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறேன். ஒரு 65 வயசு லேடிய வெளிநாட்டில் பார்க்குறேன். நல்ல வார்த்தைகளை கேட்டுக்கோங்க. நான் ரொம்ப யோசிச்சு நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் கடத்துறேன். வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் வருகின்ற பொழுது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும். ஒரு வயதான பெண் 65 வயசு, அவகிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. இது இந்த தாய், இந்த அம்மா உனக்கு சொல்ற ஒரு வாழ்க்கை ரகசியம். கடைசி வரைக்கும், உன் மரணம் வரைக்கும் நீ மறக்க கூடாத 3 விஷயங்களை சொல்ல போகிறேன். அதில் முதல் விஷயம் இது. 65 வயது பெண்ணை பார்த்து ஒருத்தங்க கேட்டாங்க, ஐயோ 65 இயர்ஸ்ல இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? 65 வயசு தாண்டா எந்த லேடியும் சந்தோஷமாவே இருக்கிறது இல்லை. ஒரு நிரந்தர கோபம் இல்லைன்னா ஒரு நிரந்தர சோகம் கண்ணில் வந்துடும். எப்போ பார்த்தாலும் யாருடைய குடியவாது கெடுக்கலாமாங்கிற மாதிரியே ஒரு யோசனை இருக்கிற மாதிரியே தோணும் இந்த சமூகத்துக்கு. அந்த சோகம் ஏன் வந்தது அந்த பெண்ணின் கண்களில்? நான் விடுதலை செய்கிறேன் உங்களுக்கு. என் கண்களில் அந்த சோகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் இந்த விதையை பிடித்துக் கொண்டேன். இது வளரும், விருட்சமாக வளரும், கனிகளை தரும். அந்த நிழலில் நான் இளைப்பாறுவேன், என் முதுமையில் நான் இளைப்பாறுவேன். அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, சிம்பிள் கொஸ்டின், இங்கிலீஷ்ல கேட்கிறாங்க. அது வெளிநாட்டு பொண்ணு, 65 வயசு. ஆர் யூ ஹாப்பி? நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? அந்த பொண்ணு சொன்ன பதில், எஸ் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த கேட்கிற ஆளு குசும்பு. ஆர் யூ மேரிட்? அந்த லேடி சொன்ன பதில் தான் சூப்பர், எஸ் ஐ எம் மேரிட். அடுத்த கேள்வி, ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? அந்த பொண்ணு சொல்லுச்சு, எஸ் ஐ எம் ஹாப்பி. Then you just convey the thanks to your husband. நீ உன்னுடைய கணவருக்கு நன்றி சொல். திருமணமானதற்கு பிறகும் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்றால் உன் கணவருக்கு நீ நன்றி சொல். அந்த பெண் சொன்னாள், சொல்ல மாட்டேன், ஐ won't. ஏன்னு கேட்டதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சந்தோஷமாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை, அதனால் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். அப்புறமா அந்த பொண்ணு சொன்னதுதான் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அது சொல்லுச்சு, என் கணவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், திருமணம் செய்து கொள்ளும் அந்த வினாடியிலும் மகிழ்ச்சியாக இருந்தேன், திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகும் நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். என் மகிழ்ச்சியை நான் யார் கையிலும் கொடுப்பதில்லை, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது என் முடிவு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு கூடங்க எனக்கு இந்த கிராமப்புறங்கள்ல முறைசாரா தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள இன்னைக்கு கூட ஆண் கூலி பெண் கூலின்னு இருக்கு. காட்டுலேருந்து முள்ளு வெட்டிட்டு வந்தாங்கன்னா சொம கூலிக்கு ஆம்பளை சொம வேற, பொம்பளை சொம வேற. இன்னைக்கும் நான் சொல்றேன், குழந்தை அழுதுச்சுன்னா பால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா
பல பெண்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுது, அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளைனா பால் கட்டிக்கும், போய் கொடு. பொம்பளை பிள்ளைனா பால் நீர்த்து தான் இருக்கும், ஒன்றும் அவசரம் இல்லை. அதான் அறிவுமதி எழுதினார். தொட்டிலில் குழந்தையின் அழுகுரல், வரப்பில் பண்ணையார், வயலில் சொட்டியது தாய்ப்பால் என்று எழுதினார். நமக்கான உரிமை, நமக்கான வலிகளுடன் கூடிய அந்த உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதனை என் பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மகளிர் தினம் ஏன் நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்கு பின்னால் ஒரு 130 ஆண்டுகளுக்கும் மேலாக 140 ஆண்டுகளுக்கு நெருக்கத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறை நினைவுபடுத்திக் கொள்ளவும், நமக்கான விடுதலையை நாம் புரிந்து கொள்ளவும், சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்கவுமான ஒரு நினைவுபடுத்தல் தான் மார்ச் 8 தவிர அது கொண்டாடுவதற்கான நாள் இல்லை. 1882ஆம் ஆண்டு நியூயார்க்கிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கிறது. அந்த போராட்டம் என்பது பஞ்சாலைகளில் வெடிக்கிறது. அதிகார கதவுகள் அதற்கு அனுமதிக்கவில்லை. அவர்கள் கேட்டது 2 தான். அந்த 2 விஷயங்களுக்காகத்தான் மகளிர் தினம். அந்த 2 விஷயங்கள்ல ஒன்று, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி நிகர் சமானமான பணம், ஊதியம். 2, அவர்களைப் போலவே நாங்களும் 8 மணித்தியாலம் தான் வேலை செய்வோம். இந்த 2ஐ கேட்ட பொழுது பெண்களுக்கு அது தரப்படவில்லை. அப்பொழுது ஒரு போராட்டம் வெடித்தது. பஞ்சாலைகளில் அது வெடித்த பொழுது வரலாறு சொல்கிறது, பஞ்சாலைகளில் பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினார்கள். அப்படி உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகின்ற பொழுது 75க்கும் மேற்பட்ட பெண்கள் உடல் கருகி செத்து போனார்கள். 2010 நடந்த ஒரு மாநாட்டில் இந்த விபரீத விபத்திற்கு பிறகு சில அதிகார வர்க்கம் வளைந்து கொடுத்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிநிகர் சமானமான ஊதியத்தை நிர்ணயம் செய்தது. அதே நேரத்தில் தான் இவர்கள் வேலை செய்வார்கள் என்று நிர்ணயம் செய்தது. அதன் வெளிப்பாடாக 2010 நடந்த மாநாட்டில் மார்ச் 8ஆம் தேதி அன்று பெண்கள் தங்கள் உரிமையை மீட்டெடுத்ததனால் இந்த நாள் சர்வதேச மகளிர் தினமாக நினைவு கூறப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுதான் நாம் மார்ச் 8 அன்றைக்கு நாம் நினைவு கொள்ளும் மகளிர் தினம். இப்ப இந்த ஆண்கள் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, சேர்மன் அண்ட் செக்ரட்டரி, அவங்களுக்கு நடுவில் நான் உட்காந்தேனா, அந்த சேர்ல நான் உட்கார்ந்ததுக்கும் இந்த 2 பேர் உட்கார்ந்ததுக்கும், இங்க நிறைய ஆண்கள் படிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிறதுக்கும், பெண் பிள்ளைகளாகிய நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதுக்கும், இதோ முன்வரிசையில் ஆண்கள் உட்கார்ந்திருப்பதற்கும், இதோ இந்த பெண்கள் உட்கார்வதற்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்றேன். இவர்களெல்லாம் ஒரு 30-40 ஆண்டுகள் உழைத்தால் இந்த சேர்ல உட்கார்ந்துடலாம். ஆனா நானும் இந்த பிரின்சிபலோ இந்த சேர்ல உட்காரணும்னு சொன்னா 1000 ஆண்டுகள் போராட்டம் இருக்கிறது குழந்தைகளை. 1000 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த சேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களெல்லாம் என்ன சொல்றேன் தெரியுமா, ஒருபோதும் இந்த சுதந்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் மறுபடியும் அடிமை தலைக்குள் சென்று விட்டால் உங்களுடைய அடுத்த தலைமுறை மீண்டும் சுதந்திரத்தை காண்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு மேல் போராட வேண்டியிருக்கும். இந்த வெளிச்சமான முழுமையான சுதந்திரத்தை நீங்கள் சுவாசித்து விட்டால் உங்களுக்கு இந்த மகளிர் தினம் என்கின்ற ஒரு நாள் எவ்வளவு பெரிய சுயமரியாதையினுடைய மகுடமாக தெரியும் என்பதனை நீங்கள் உணர்ந்து பார்த்தால் தான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதை விட இந்த மகளிர் தினத்திற்கான செய்தி வேறு கிடையாது. நாலேஜ், எல்லாத்திற்குமான கவனம், எல்லா வேலைகளிலும் கவனம் மட்டும்தான். இந்த கவனத்தை எப்படி முன்னெடுப்பது, சுதந்திரம் என்பது என்ன, இதை எந்த அளவில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்துக்கொண்டு செல்ல போகிறாய். நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது பரவலாக பல பேருக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக. இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1,00,000 பேர் என் பேச்சை கேட்கறாங்க, இல்ல 10 லட்சம் பேர் கேட்கறாங்கன்னா 10 லட்சம் பேருக்காக நான் பேசல, 8 கோடி மக்களுக்காகவும் நான் பேசுறேன். அவர்களிடத்தில் போய் அது சேருகின்ற வரைக்கும் நான் அதை பேசிக்கொண்டே இருக்கிறேன். சொன்னதையே திருப்பி சொல்ல வேண்டும் என்ற அவா கிடையாது எனக்கு. இந்த கருத்து உங்கள் மனதில் போய் சேர வேண்டுமே என்கின்ற அந்த நெருப்பு தான், அந்த பொறிதான். அந்த நெருப்பின் அடிப்படையில் நான் இதை சொல்லுகிறேன். இப்பொழுது சமீபத்தில் ஒரு வருஷம் இருக்கும்,
இந்த தொலைபேசியை நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். பண்ணுவீங்களா? எவ்வளோ ரீல்ஸ் பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு? கணக்கே கிடையாது. ஒரு டிப்ஸ் கொடுக்கவா? படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். இந்த வயசுலலாம் ரொம்ப ரீல்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ, மெமரி பவர் போயிடும். நீ என்ன பார்க்குறியோ உனக்கும் ஞாபகம் இருக்காது. வரிசை பண்ணி சொல்லு, ஒரு 10 ரீல்ஸ் சொல்லுன்னா தெரியாது. மூளையை மழுங்கடிக்க செய்யும். நான் பார்ப்பதில்லை, அதற்காகவே பார்ப்பதில்லை. நான் சொன்னல, எனக்கு நானே சொல்லிக் கொண்டிருப்பது, பர்வீன் சுல்தானா உன்னை காப்பாற்ற போவது நீ மட்டும்தான். நீ பிழை செய்யாமல் இருந்தால் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வேன். நான் என்னை எந்த நேரத்திலும் கீழே போட அனுமதிப்பதே இல்லை. எனக்கு நானே உள்ளுக்குள்ள ஒரு கொம்பு வச்சிருக்கேன். ஒரு வளாசுனா அது ஒழுங்கா இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட அந்த குச்சி போவாது. சுயமரியாதையா நானே என்னை வழிபடுத்திட்டு போயிடுவேன். அடுத்தவங்க சொல்றதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. நிறைய ரீல்ஸ் பார்க்காத. டூ மச் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் will lead you to stress. 10 நிமிஷம் பாரு, டைம் வச்சுக்கோ, பாரு. என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா? பாரு, பரவாயில்ல. ஆனால் 10 நிமிஷம் அலாம் வச்சுட்டு கட் பண்ணிடு. நான் அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு விஷயம், ரொம்ப ஆழமா எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ அதை எப்படி புரிஞ்சுக்க போறேன்னு தெரியல. புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னுடைய வரவு வெற்றி. என்னுடைய வரவு வெற்றி. இந்த மாதிரி ஒரு காடு, பொட்டல் காடு, ஒரு வனாந்தரத்தின் ரேஞ்சர் ஒருத்தன் வரான். வந்து அவனே ஓட்டிட்டு வரான் ஒரு பெரிய ஜீப். அந்த ஜீப்ல இருந்து அவரே இறங்கி பின்னால இருந்து டென்ட் எல்லாம் எடுத்து ஒரு டென்ட் அடிக்கிறார். நல்ல அழகான இடம், அதுல டென்ட் அடிக்கிறார். டென்ட் அடிக்கும் போது பின்னால இருந்து ஒரு விசில் ஒன்று பண்றாரு. உடனே ஒரு நாய் ஒன்று வெளியில வருது. அது ஒரு வேட்டை நாய். குட்டியா இருக்கு, வெள்ளையா இருக்கு, ரொம்ப வசீகரமாலாம் இல்லை. அது ஒரு 2 அடி உயரம் இருக்கும், ஒரு 3 அடி நீளம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கு அந்த நாய். அந்த நாய் வந்து 2 அடி கூட இருக்காது, 1.5 அடி இருக்கும், அவ்வளோதான். அது வந்து அப்படியே அந்த முகத்தை பார்க்குது அப்படின்னு சொல்கிறோம். அது ஓடிடுச்சு, காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. அது என்னன்னா பக்கத்தில் ஏதாவது மிருகம் இருக்கான்னு பார்த்துட்டு வரதுக்காக போயிருக்கு. இதுதான் காட்சி. என் பையன் என்கிட்ட கேட்டான், சார் ஒரு வாட்டி, நீங்கள் மட்டும் நல்ல நல்ல ரீல்ஸாக பார்க்குறீங்க, எனக்கு மட்டும் பாடாவதியாக வருது. நான் சொன்னேன், ஒரு வாட்டி நல்ல ரீலில் பார்த்துட்டேன்னா தொடர்ந்து உனக்கு நல்ல ரீல் வரும். ஒரு வாட்டியாவது பாடாவதியாக பார்த்துட்டேன்னா பாடாவதியாக தான் வரும். இது உன் பிழை தானே தவிர மொபைல் பிழை இல்லை. நான் ரொம்ப புத்திசாலமாக நல்ல விஷயத்த மட்டுமே ஒரு 10 செகண்ட்க்கு மேலே பார்ப்பேன். அப்போ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. அது சர்வீஸ் ப்ரொவைடர் தான். நீ என்ன கேட்குறியோ அது கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் போல சாமி மாதிரி. நீ எதை கேட்குறியோ அது கொடுக்கும். எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு நீ தான் முடிவு செய்யணும். அவனையே நான் திருமணம் செய்து கொள்ளும். சாவு இந்தா தந்தை வரோம் போ. இறைவா, என் சித்தத்தின்படி அல்ல, எனக்கு பிடித்திருக்கிறது. உனக்கு சித்தமாக இருந்தால் உன் பார்வைக்கு நான் சரியாக வாழ்வேன் என்று சொன்னால் அந்த மனிதனை எனக்கு திருமணம் செய்து வைன்னு டப்புன்னு தூக்கி சாமி மேல போட்டுறணும். அது பார்த்துக்கோ. நம்மள கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சொல்கிறேன். இவன் என்ன பண்றான், டென்ட் அடிக்கிறான். டென்ட் அடிக்கும் போது ஒரு இரும்பு கதவு போடுறான். அது ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. டென்ட் எல்லாம் வந்து திக் கிளாத், கதவு மட்டும் நல்லா உறுதியா இருக்கு. போட்டான். போட்டு கதவு திறந்து வச்சிருக்கான். நாயை காணும். 45 நிமிஷமா காணும். அது என்ன பண்ணிருக்கு, சுத்தி சுத்தி பார்த்துருக்கு, ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருக்கா அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சலசலப்பு வருதுங்க. என்ன நடந்திருக்குன்னா, அந்த நாய் இருக்குல்ல, அது தேடி போய் எல்லாரையும் பார்த்துட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிறுத்தை இதை பார்த்துருச்சு. எதை? நாயை பார்த்துருச்சு. அதுக்கு பசி. நாயை பார்த்த உடனே துரத்துதுங்க. நாயை அந்த சிறுத்தை துரத்துது. நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். நாய் வேட்டை நாயில அது ஒரு 45, 50, 60 கிலோமீட்டர்ல ஓடுது. சிறுத்தை 80ல ஓடுது. 80 கிலோமீட்டர்ல ஓடுது. 4 கால் பாய்ச்சல். இப்படி போகும்போது முன்னால் இருக்கிற அந்த வேட்டை நாய் எப்படியாவது தான் முதலாளி கிட்ட போயிட மாட்டோமான்னு வருதா. முதலாளி அங்க நிக்கிறாரு.
டென்ட் இங்க இருக்குது, நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும். இப்படி போய் இப்படி போனோம்னா கண்டிப்பா சைட்ல வந்து சிறுத்தை அடிச்சிடும். அதனால ஸ்ட்ரைட்டா போய் அந்த கதவுக்குள்ள நுழைஞ்சுதுங்க நாய். வித் நோ டைம், இது 60ல வருது, இது 80ல வருதா, ஜுப்புன்னு அது போக இதுவும் ஜுப்புன்னு போச்சு பாருங்க, உள்ள கதவு மூடிருச்சு அந்த காத்துல. இப்போ டென்ட்டுக்குள்ள யார் யார் இருக்கா? நாயும் ரேஞ்சர் பார்த்துட்டார், அழுறார். ஏன் அழுறார்? நாய சிறுத்தை அழுதுகிட்டே அவரு இப்ப கதவை திறக்க முடியாது, இப்ப சிறுத்தை வெளி வந்ததுன்னா இவரும் காலி. அதனால நேரா போய் தன்னுடைய இது எடுத்து வாக்கி டாக்கி எடுத்து அந்த ரெஸ்கியூ டீமை கூப்பிடுறாருங்க. இப்போ ரெஸ்கியூ டீம் வந்துருச்சு. இதெல்லாம் வித் நோ டைம் நடக்குது, 28 செகண்ட்ல நடக்குது. அந்த எடிட்டிங் இதுல எனக்கு ரீல்ஸா கிடைக்குது. எனக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ஒன்றும் செய்யல, அவர் உள்ள ஒரே ஒரு தொலை போட்டு ஒரு கேமரா உள்ள ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ என்ன பொசிஷன்ல இருக்கு, என்ன பண்ணணும்ன்றத கேமரால பார்க்குறாங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அந்த 4 மூலை இருக்குல்ல அந்த ரூம்ல, அதுல ஒரு மூலையில நம்ம வேட்டை நாய் எந்த கடிபடாம பயந்து போய் உட்காந்துட்டு சைலண்டா, ஆனா நடுங்கிட்டு பயம். சிறுத்தைய காணோம். ஃபுல்லா திருப்புறாங்க 360 டிகிரிஸ்ல. திருப்புனா அந்த கதவு இருக்குல்ல, அந்த கதவுல ஃபுல் பாடியை ஒட்ட வச்சுக்கிட்டு கையும் காலும் நடுங்க இப்படி நிக்குது சிறுத்தை. படம் எடுத்தவன் சொன்னான் பாருங்க ஒரு டயலாக், அதுதான் குழந்தைகளே உங்களுக்கான இன்னைக்கு மெசேஜ். அவன் சொன்னா, சிறுத்தைக்கு பசி, அதற்கு வேட்டையாட உடம்பிலே திமிர், இரண்டும் இருக்க அது வேட்டையாடி முடித்த அந்த வினாடியில் அந்த இரை அதன் கையில் கரத்தில் பிடிப்பட்ட அந்த வினாடியில் அதற்கு தெரிந்து போனது தன் சுதந்திரம் பறி போய் விட்டது என்பது. உள்ள போக கூட கதை முடிருச்சு. இப்பொழுது அந்த சிறுத்தைக்கு பசி இல்லை, அதற்கு இறை வேண்டாம், அதற்கு சாப்பாடு வேண்டாம், அதற்கு ஒன்றும் வேண்டாம், அதற்கு சுதந்திரம் மட்டும்தான் வேண்டும். அதனால் அது சுதந்திரத்திற்காக அந்த கதவை ஒட்டிக்கொண்டு காத்திருக்கிறது. நான் இப்படி சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஏதேனும் கதவுகள் உங்களுக்காக பூட்டப்பட்டிருந்தால் அது நீங்கள் உள்ளே போனால் சிறைப்பட்டு விடுவீர்கள் என்பதற்காக பெரியவர்கள் பூட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். உள்ளே போய் சிக்கிக் கொண்டவர்களுக்குத்தான் தெரியும் சுதந்திரத்தின் அற்புதம். சுதந்திரத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல பேர் அந்த அடிமை கதவிற்குள் போவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் அடிமை தலைக்குள் சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கென்று வருவது வரும். இந்த வயதிலே அதை தேடி போகாதே. 25 வயசு வரைக்கும் காத்திரு. உனக்கு தகுதியானது உன்னை விட அதிகமாக வந்து சேரும்.